அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சி நிகழ்கிறதுங்க. சனி பெயர்ச்சி அப்படின்னு வரும் பொழுது சனி பெயர்ச்சி கிரகங்களில் முக்கியமான கிரகம் அப்படின்னு சொன்னால் சனி பகவான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சனி பகவான் ஒரு ராசியில் அதிகபட்ச காலமாக, அதாவது 2.5 ஆண்டுகளாக வீற்றிருந்து கெடுபலன்கள் அல்லது சுப பலன்கள் அவங்கவுங்க ராசிக்கு ஏற்றவாறு கர்ம பலனுக்கு ஏற்றவாறு பலன்களை வழங்கக்கூடியவர். அவர் ஒரு நீதிமான் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய கிரகமாகவும் இருக்கிறார். அதனால் சனி பகவானினுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது மற்ற கிரகங்களினுடைய பெயர்ச்சியை காட்டிலும் வெறும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் நடைபெறக்கூடிய இந்த சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க பெறப்போகிறது, அவர்களுக்கு சாதகமாக இருக்க பெற போகிறதா அல்லது சாதகமற்ற நிலைகளை உருவாக்க போகிறதா அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேஷராசி அன்பர்களே, இந்த சனி பெயர்ச்சி உங்களுடைய ராசிக்கு 12வது வீடான மீன ராசியில் நிகழப்போகிறது. இந்த பெயர்ச்சி மார்ச் 29, 2025 அன்று நிகழும். அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் ஜூன் 3ஆம் தேதி 2027 வரைக்கும் மீனத்தில் சஞ்சரிக்க போகிறார். சனி பகவானினுடைய இந்த பெயர்ச்சி சமயத்தில் உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பிக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். உங்கள் கடந்த கால வினை பயன்களுக்கு ஏற்ப நீங்கள் பலன்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறப்போகிறது. பொதுவாக நாம் நல்லதை மட்டுமே செய்திருப்போம் அப்படின்னு சொல்ல முடியாது. நமது தீய வினைகளுக்கும் பலனை அனுபவிக்கும் நிலை காணப்படலாம். அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொழில், உத்தியோகம், கல்வி, பொருளாதாரம், உறவுகள் போன்ற உங்களுடைய வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களில் சில பல தடைகளை அனுபவிக்கவும் நேரலாம். சில விஷயங்களில் நீங்கள் பின்னடைவுகளையும் சந்திக்கவும் நேரலாம். இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் நீங்கள் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் செயல்பட வேண்டியது அவசியமாகிறது. உத்தியோகத்தில் உடனடியான முன்னேற்றம் காண வாய்ப்புகள் இல்லை. இருந்தாலும் படிப்படியாக வளர்ச்சி இருக்க பெறலாம். பணியிடத்தில் தங்களுக்கு அதிக பணிகள் வழங்கப்படலாம். குறித்த காலத்திற்குள்ள பணிகளை முடிக்க நீங்கள் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டியதாகவும் இருக்கும். புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு சிறிய வேலையாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்வது ரொம்ப நல்லது. அதே போல் அதன் மூலமாக நீங்கள் படிப்படியாக முன்னேறவும் முடியும். உத்தியோகத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவம் உங்களுடைய எதிர்கால முன்னேற்றத்திற்கு உதவிகரமாகவே இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் உங்களுடைய இலக்குகளில் மட்டும் கவனத்தை செலுத்துங்க. திறமைகளை வளர்த்து கொள்ளுங்க. திட்டமிட்டு செயல்படுங்க. வேலை மாற்றம் விரும்புகிறவங்க இன்னும் சிறிது காலம் காத்திருக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். வேலை மாற்றத்திற்கு இது உகந்த நேரம் கிடையாது. இருந்தாலும் அவசியம் மாற்றம் தேடுபவங்க உங்களுக்கு அளிக்கப்படக்கூடிய பதவி, பொறுப்புகள், வேலை அளிக்கக்கூடிய நிறுவனம் போன்ற விஷயங்களை நன்கு ஆராய்ந்து அதன் பிறகு முடிவெடுங்க. உங்களால் முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய வேலையை மட்டும் ஏற்றுக்கொள்ளுங்க. அதன் மூலம் மெதுவான முன்னேற்றம் என்றாலும் நீங்கள் தடையின்றி முன்னேறலாம். தொழில் செய்பவர்களுக்கு இது சிறந்த காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுடைய திறமைகளை பயன்படுத்தி நீங்கள் தொழிலில் முன்னேறுவீங்க. கூட்டுத் தொழில் சிறப்பாகவே இருக்கும். புதிதாகவும் கூட்டுத் தொழில் தொடங்கலாம். புதிய வாய்ப்புகள் உங்களை நாடியும் பெறலாம். நீங்கள் உங்களுடைய தொழில் விஷயமாக தொழில் முனைவோரையும் சந்திக்கலாம். அவர்களின் மற்றும் நிபுணர்களின் ஆலோசனை மற்றும் ஆதரவு உங்களுக்கு உதவிகரமாகவே இருக்கும். அதே மாதிரி காதல் மற்றும் குடும்ப உறவு அப்படின்னு வரும்பொழுது குடும்ப நபர்களுடன் உறவுகளை சரியான முறையில் பராமரிப்பது தங்களுக்கு சவாலான ஒன்றாகவே இருக்கும்.
அவர்களின் ஆதரவு கிடைக்காமலும் போகலாம். அவர்களுடன் தங்களுக்கு கருத்து வேறுபாடுகளும் எழலாம். இது தங்களுக்கு விரக்தி மற்றும் மன வேதனையையும் ஏற்படுத்தலாம். இதுவும் கடந்து போகும் என்று அமைதியாக விட்டுவிடுவது நல்லது. ஒளிவு மறைவு என்று பேசுவது பாதி பிரச்சனைகளை தீர்த்துவிடும். தங்களுடைய பேச்சில் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தங்களுடைய காதல் உறவு திருமண உறவாக நீங்கள் மாற்றவும் நினைக்கலாம். தங்களுடைய முயற்சிகளில் கவனமும் எச்சரிக்கையும் தேவைங்க. சூழ்நிலையை பொறுமையுடன் கையாள வேண்டும். சமரச பேச்சுவார்த்தை மூலமாக உறவில் மோதல் வராமல் தடுக்க முடியும். திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கருத்து வேறுபாடுகள் காரணமாக கணவன் மனைவி உறவு பாதிக்கப்படலாம். இருந்தாலும் சுமூகமாக பேசி அவற்றை தீர்த்து கொள்வது, பரஸ்பர புரிந்துணர்வு மூலமாக உறவை வலுப்படுத்திக் கொள்வது சரியானதாகவே இருக்கும். வாக்குவாதங்களை தவிர்த்துவிட்டு வாழ்க்கை துணையின் கருத்துக்கு மதிப்பளிப்பதன் மூலமாக உறவுல பிணைப்பு கூடலாம். தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. உணர்ச்சி வசப்படாமல் அணுகுவதும் நல்லது. இது தங்களுடைய உறவை வலுப்படுத்தவும் உதவும். இந்த காலகட்டம் அமைதியான குடும்பச் சூழலுக்கு சாதகமாகவே இருக்கும். வாழ்க்கை துணையிடம் இருக்கக்கூடிய குறைகளை பார்க்காம நிறைகளை பாருங்க. நல்ல உறவை வளர்க்க அனுசரித்து விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. இந்த காலகட்டத்தில் நிதி நிலைமை அப்படிங்கிறது பொருளாதார நெருக்கடிகளை நீங்கள் சந்திக்கவும் நேரிடலாம். பண விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். பங்கு வர்த்தகம் அப்படி இல்லைனா ஊக வணிகம் போன்றவற்றை தவிர்க்க வேண்டியது முக்கியமான ஒன்று. கொடுக்கல் வாங்கல்ல சற்று கவனமாகவே இருக்க பாருங்க. தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு நிதி நிலைமையும் இருக்கலாம். யாருக்கும் பணத்தை கடனாக அளிக்காதீங்க. பண விஷயங்களில் லாபம் காண்பதில் தாமதமும் இருக்கத்தான் செய்யும். ஏஜென்ட்டுகள் அப்படி இல்லைனா முகவர்கள் தங்களுடைய முதலீடு செய்ய சொல்லி வற்புறுத்தலாம். அதன் மூலமாக உங்களுடைய சேமிப்பும் கரைய ஆரம்பிக்கும். நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய காலகட்டம். நீங்கள் செலவுகளை சந்திக்கவும் நேரலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திட்டமிட்டு பட்ஜெட் அமைத்து செயல்படுவது நல்லது. பணத்தை சேமிக்க பெருமளவில் முயற்சிகளை மேற்கொள்ள பாருங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பயிற்சி காலகட்டத்தில் மாணவர்கள் சில சவால்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் என்றாலும் அது சமாளிக்கும் வகையில் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லணும். அதனால் பெரிய அளவில் கவலை வேண்டாம். கடின உழைப்பை மேற்கொள்வதன் மூலமாக படிப்பில் சிறந்து விளங்குவீங்க. ஆராய்ச்சி தான் சார்ந்த கல்வி பயில்பவர்களுக்கு சிறப்பாக செயல்பட முடியும். வெளிநாட்டில் படிக்க விரும்பக்கூடிய மாணவர்களுக்கு அந்த எண்ணம் இருக்கக்கூடிய மாணவர்கள் தொடர் முயற்சிகளின் மூலமாக வெற்றி பெற முடியும். பெற்றோர்களினுடைய அன்பும் அரவணைப்பும் மாணவர்களை நல்வழிப்படுத்த வெற்றி பாதைக்கு இட்டு செல்லும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஆரோக்கியம் அப்படின்னு வரும்பொழுது உடலில் சிறிய பாதிப்புகள் இருந்தாலும் அலட்சியம் செய்யாமல் மருத்துவ ஆலோசனை சிகிச்சைகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியம். உடல் ஆரோக்கியத்திற்கு மன ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்க. அதனால் உங்களுடைய மன ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த பாருங்க. மன அமைதிக்கு யோகா அப்படி இல்லைனா தியானத்தை மேற்கொள்ள பாருங்க. உடல் ஆரோக்கியத்தை பராமரிக்க அவ்வப்போது மருத்துவ ஆலோசனைகளையும் மேற்கொள்ள பாருங்க. உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தி கொள்ளுங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய உடல் உபாதைகளுக்கு விளக்கமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகளை உட்கொள்வது அவசியம். ஆரோக்கியமான உணவு உண்ணுவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்படலாம். உங்களுடைய கர்ம பலனுக்கு ஏற்றவாறு பலன்கள் நிச்சயம் கிடைக்கப்பெறும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக எல்லா விஷயத்திலையுமே செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். ஆரோக்கிய விஷயத்திலையும் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்துடன் இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயங்களையும் ஆழமாக சிந்தித்து யோசித்து முடிவெடுக்க வேண்டியது, தீர ஆலோசனை பண்ணி நீங்கள் முடிவெடுக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே மாதிரி உத்தியோகம் ரீதியாகவும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் செயல்பட பாருங்க. உங்களுக்கான பரிகாரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமைகளில் பார்த்தீங்க அப்படின்னா உடல் ஊனமுற்றவர்களுக்கு
உங்களால் முடிஞ்ச உணவு தானங்கள் செய்ய பாருங்க. அதே மாதிரி ஒவ்வொரு சனிக்கிழமையும் பார்த்தோம் அப்படின்னா விநாயகர், அனுமன் மற்றும் சனி பகவானை பிரார்த்தனை செய்வது அவசியமான ஒன்றுங்க. அதே மாதிரி தினமும் ஹனுமன் சாலிசாவை படிக்க பாருங்க. அப்படி இல்லைன்னா கேளுங்க. சனிக்கிழமைகளில் ஏழை மற்றும் வீடற்ற மக்களுக்கு போர்வைகள் மற்றும் துணிகளை வழங்குங்க. சனிக்கிழமைகளில் மது மற்றும் அசைவ உணவை தவிர்த்து கொள்ளுங்க. நாய்கள், காக்கைகள் மற்றும் பறவைகளுக்கு சனிக்கிழமைகளில் உணவு மற்றும் தண்ணீரை கொடுப்பது அவசியமான ஒன்று. அதே மாதிரி முதியோர் இல்லங்களுக்கு தொண்டு செய்வதும் முக்கியமான ஒன்று. முடிந்தால் சனிக்கிழமை தோறும் சனி பகவான் கோவில்களுக்கு சென்று சனி பகவானை தரிசித்து நல்லெண்ணெய், எள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கான தாக்கங்கள், சனி பகவான் மூலமாக வரக்கூடிய தாக்கங்கள் ஓரளவு தவிர்க்கப்படும் அப்படின்னு சொல்லலாங்க. அதனால் இந்த விஷயங்களெல்லாம் மறக்காமல் பின்பற்றி பயன்பெற பாருங்கள்.